Hi guys, ஜெனரல் தமிழ்ல வந்து மரபு சொற்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மரபு சொற்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் வந்து வழங்கி வருவார்கள் இல்லையா, அந்த சொற்களை வந்து நம்ம அதே முறையில் வந்து வழங்கக்கூடியது தான் வந்து மரபு சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிளி வந்து என்ன பேசும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மயில் என்ன சொல்லுவோம், அகவும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்பம்னா என்ன சொல்லுவோம், தின் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாலை வந்து பருகு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சொற்களை வந்து நம்ம மாற்றி நிறைய நம்ம இப்போ உள்ள வழக்கத்துல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா முறையான சொற்களை வந்து முறையான இடங்கள்ல பயன்படுத்தணும். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், மார்க் வந்து கிடைக்கும். சரியா? சரி, நம்ம புக்ல இருக்கக்கூடிய மரபு சொற்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழத்தோல் வகையா இருக்கட்டும், கொழுந்து வகைகள், பூவின் வகைகள், அதுக்கடுத்து காய்ந்த அடி வகை, விலங்குகளோட ஒலி குறிப்புகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. இந்த 285 பேஜ் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து அடி வகை அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். நெல் அப்படிங்கிறது எப்படி வந்து அடி வகை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லை வந்து தாள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து கம்பு அப்படிங்கிறது தட்டை. கம்புக்கு அடுத்து வேற எதெல்லாம் தட்டைன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கரும்பு அப்படின்னு சொல்றத களி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து மூங்கில் அப்படிங்கிறது களை. நமக்கு வந்து இது பெரும்பான்மையானவருக்கு வந்து இது ஈஸியா வந்து தெரிஞ்சிடும். அடுத்து புதர் அப்படிங்கிறது தூறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து நெட்டி அப்படிங்கிறது கோல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, கடைசி இருக்கக்கூடிய புளி வேம்பு இருக்கு இல்லையா, இது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.